ஹாய், நான் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு வருஷம்ல வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற இமேஜை எப்படி மாத்தணுமா, ஒரே மந்திரம் தான் ஜிப்ளிஃபை திஸ்ன்னு சொல்லிட்டு குரோம்ல போயிட்டு சாட் ஜிபில போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த வெர்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஜிப்ளிஃபை திஸ்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப்ளிஃபை எஃபெக்ட்ல இருக்குல்ல அந்த போட்டோவே உங்களுக்கு வராது. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்தாலுமே வேற ஒரு மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. அண்ட் ஹெவி ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ப்ராம்ப்ட் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிச்சு. ஈவன் சாம் ஆல்ட்மன் வந்து கதறினாருங்க ட்விட்டர்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு, என்ன ஆள விடுங்கடா, நாங்கெல்லாம் டீம்லாம் போய் பத்து தூங்குறோம், எங்க ஜிபியூ எல்லாம் மெல்ட் ஆகுது, கொஞ்சம் நிறுத்துங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. நேற்று வருஷத்துல என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹயோ மியாசாகி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த குட்டி குட்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எமோஷனோட வரையறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர். அதுல வச்சு நிறைய மூவிஸ் எல்லாம் இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா இருக்குமா, எல்லாமே ஒரு அந்த சிஜிஐ எல்லாம் யூஸ் பண்ணாம இவர் கையிலே வரைவாராம். ஒவ்வொரு டிராயிங்குமே இவர் அவ்வளவு மெனக்கெட்டு இது பண்ணுவாராம். ஸோ அப்படி இருக்கிறவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஏஐ தான் ரிலீஸ் ஆகிறப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏஐ வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம மனுஷங்களை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைகிறோம் அது வந்து ஏஐ ஒர்க் பண்றதுன்னா ஐ மீன் அந்த அல்காரிதம்ல இது பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரியேட்டிவ்னஸ் அழிக்கிறது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றதை வந்து இது ஈஸியா பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வச்சிருந்தாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் பண்ண ஒர்க்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லா ஈவன் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருக்கும். இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வராது. எந்த வெப்சைட்ல போனாலுமே ஹெவி ப்ராசஸ். எல்லாருமே கேட்கற ஒரே விஷயம் இதுதான். உலகம் ஃபுல்லா ஒரே ட்ரெண்டில் இருக்குது, எனக்கு இந்த ஸ்டுடியோ எஃபெக்ட்ல தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க பாக்குற முக்காவாசி சீரியல் அப்படித்தான் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நான் ஃபுல் வீடியோ நேற்று டெப்தா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான யூஸே இல்லை. நானும் சரி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சான்னு பார்த்தா சுத்தமா ஃபுல்லா கண்டெக்ஸ்டே மாறிடுச்சு. சோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் தான், ஏஐ வந்து ஏஐ தான். சோ அந்த ஏஐ வச்சு இன்னும் நம்மளால எவ்வளவு கிரியேட்டிவா யூஸ் பண்ண முடியும்ன்றப்ப இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டர் ஆகும். லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ கோடிங் நம்ம போடுறோம், ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்றோம்ல, சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரியும், நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அதுல சில அட்வான்ஸ்மெண்ட் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி பண்ணா இன்னும் நம்ம எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்றத என்னோட சைட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா ஏஐ வந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. சோ அதுல இருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகிறோம் அப்படின்றத விஷயம்ன்றத இந்த வீடியோ மூலமா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ